ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வித்தியாசமான முறையில் ஒரு எக் மசாலா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரு முறை இது மாதிரி செய்து பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இதோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. நல்ல சாஃப்டாக ஜூஸியான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது சாதத்து கூட சாப்பிட்றதுக்குமே, சப்பாத்தி கூட சைடு சாப்பிட்றதுக்கும், தோசை கூட வச்சு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே அருமையான ரெசிபிங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வித்தியாசமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிற இந்த டைமில் இந்த மாதிரி செய்து கொடுங்க. எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க அந்த டேஸ்டான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முட்டை ஒரு 3 முட்டை எடுத்துருக்கிறேன். முட்டையோட குவான்டிட்டி உங்களோட ஆப்ஷனல் பொறுத்து நீங்கள் மாற்றிக்கோங்க. இது கூட ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு கொத்தமல்லி தழை சாப் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை 3 முட்டைக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அதை நல்லா பொடி பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூளும், முட்டைக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. லைட்டாக நல்லா நுர வர அளவுக்கு கலந்து விட்டுடுங்க. அப்போ தான் எக் நல்லா பஃபியாக வரும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது நல்லா ரெடி பண்ணி வச்சுருங்க. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ வீட்டில் தாளிக்கிறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல கரண்டி, ஒரு அகலமான கிண்ணம் மாதிரி இருக்கும், அதை எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி 2 கரண்டி அளவு முட்டையை அதில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது முட்டை எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகாது, ஒரே இடத்துலையே நல்லா குழிக்கரண்டி மாதிரி இருக்கும். அதில் ஒரே இடத்துலையே நல்லா வரும். இதை திருப்பி போடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து திருப்பி போடுங்க. ஒரு சைடு வந்தோடனே இன்னொரு சைடு திருப்பி போட்டுடுங்க. இது செய்யும்போது லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. அப்போ தான் முட்டை கரெக்டாக வெந்து வரும், கருகிடாமல் இருக்கும். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த கரண்டி இருக்கும், இதில் செய்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா குழிக்கரண்டி கொஞ்சம் பெரிய கரண்டி இருந்ததுன்னா அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் தோசைக்கல்லில் செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி பஃபியாக வராது, ரொம்ப சப்பையாக இருக்கும். இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் நல்லா மொந்தையாக வரும். நம்ம கிரேவியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா உருண்டையாக மொத்தையாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா முட்டையும் உங்களுக்கு வேணுன்ற குவான்டிட்டி அளவு நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி செய்யும்போது. இது ஒரு சைடு இருக்கட்டும். இப்போ இதுக்குரிய மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு அகலமான பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானோடனே 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து பொரிய விட்டுடுங்க. இது கூட சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இந்த கிரேவிக்கு முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுடுங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா கலரும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இது கூட 2 தக்காளி பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடித்து வச்சுருக்கிறேன். நல்லா பேஸ்ட் மாதிரி அடிச்சுக்கோங்க. அதை இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கு தண்ணி எதுவுமே இந்த டைமில் சேர்க்கக்கூடாது. தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். அதோட பச்சை வாசனைலாம் போயிட்டு நல்லா தக்காளி வதங்கிட்டு நல்லா கெட்டியாகி வரணும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு லிட் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கி வரட்டும். இப்போ 2 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக இருக்குங்க. தக்காளியோட தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா கெட்டியாக இருக்கும். நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி டைமில் இதுக்கு மசாலா ஐட்டம்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். மசாலா ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அதையும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க. மசாலா நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா கிரேவி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். இப்போ இது நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு. லைட்டாக எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சுல்ல, அதே நேரம் கிரேவியும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி, ரொம்ப வற்ற விட்டுறக்கூடாது. இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு முட்டையில் மசாலா எல்லா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அந்த மசாலாலேயே முட்டை நல்லா ஊறி வரட்டும். இதை ஒரு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மசாலா முட்டையில் நல்லாவே இறங்கி வந்துடும்.
அதுக்கப்புறமா எடுத்து சூடாக சுட சுட சாப்பாட்டுக்கோ இல்லை சப்பாத்திக்கோ தோசைக்கோ சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளவு அருமையாக இருக்கும். இதோட டேஸ்ட்டு நான் சொன்னால் தெரியாதுங்க, நீங்கள் ஒரு முறை செய்து பாருங்கள், அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி விட்டிங்கன்னா பார்க்குறதுக்குமே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும். நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக முட்டையை செய்து கொடுத்திங்கன்னா ஒரு சிலர் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மசாலாவோடு சேர்த்து கொடுத்து பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான எக் மசாலா ரெசிப்பியை. இதே மெத்தட்லேயே நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.